ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இந்த ஜும்மாவிலே ஒன்று கூடியிருக்கிறோம். அருள் வளமிக்க ரமலானுடைய மாதம் நம்மை எதிர்நோக்கி இருக்கிறது. இன்னும் சில தினங்களில் நம்மை அடைய இருக்கின்றது. இந்த நேரத்திலே சில முக்கியமான விஷயங்களை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். சில முக்கியமான உணர்வுகளுக்கு நாம் ஆட்பட வேண்டும். அது இந்த ரமலானை எப்படி வரவேற்பது என்பதுதான். ரமலானை வரவேற்பது என்பது என்று சொன்னால் இந்த ரமலானுடைய மகத்துவத்தை நாம் உணர்ந்து கொள்வதில் தான் இருக்கிறது. உதாரணத்திற்கு சில விருந்தாளிகள் நம்ம வீட்டுக்கு வராங்க என்று வைத்துக்கொள்வோம். நாம் அவர்களை எப்படி வரவேற்போம்? அது வரக்கூடிய விருந்தாளிகளை பொறுத்து இருக்கிறது. நமக்கு மிகவும் விருப்பமான விருந்தாளிகள் என்று சொன்னால், மிக முக்கியமான விருந்தாளிகள் என்று சொன்னால், அவர்களுடைய வரவேற்பு என்பது அது ஒரு தனிப்பட்ட விஷயமாக மிக அலாதியான ஒன்றாக இருக்கும். மிக சிறப்பான முறையில் அவர்களை நாம் வரவேற்போம். வாசலில் போய் நின்று, குடும்பத்தோடு போய் நின்று வாங்க வாங்கன்னு சொல்லி வரவேற்போம். அவர்களுக்கு தேவையானதையெல்லாம் நாம் கொடுப்போம். முன்கூட்டியே நாம் தயார் செய்து வைத்திருப்போம். என்னென்ன அவர்களுக்கு என்னென்ன தேவைப்படும், என்னென்ன அவங்களுக்கு தேவையாக இருக்கிறது, என்னென்ன விஷயங்களை கொடுக்கலாம், என்னென்ன உணவுகளை அவர்களுக்கு பரிமாறலாம் என்றெல்லாம் நாம் யோசித்து வைத்திருப்போம். சாதாரண ஒரு விருந்தாளி என்று சொன்னால் வெளியே ஒரு கடையில் ஒரு உப்மாட்டியை வாங்கி கொடுத்துட்டு போயிட்டு வாங்கன்னு அனுப்பிடுவோம். இதுதான் மனிதர்களுடைய யதார்த்தமாக இருந்து கொண்டிருக்கிற. இதே மாதிரி தான் வரக்கூடிய ரமலான் மாதம் நம்முடைய வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு விருந்தாளி. அந்த விருந்தாளுடைய மகத்துவத்தை நாம் உணரும் போது அதை வரவேற்பது என்பது மிக ஒரு அலாதியான விஷயமாக இருக்கும். மிக சிறப்பான ஒரு வரவேற்பாக அது மாறிவிடும். ரமலானுடைய அந்த மகத்துவம் என்ன என்று சொன்னால் எவ்வளவோ இருக்கிறது. நேரம் கருதி முக்கியமான 3ஐ மட்டும் நான் சொல்லுகிறேன். முதலாவதாக, இது வெறும் நோன்பு மாதம் மட்டுமல்ல, இது குர்ஆன் அருளப்பட்ட மாதமும் கூட.
அல்லாஹ் சொல்கிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி முன்ஸில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமலானுடைய மாதம் எத்தகையது என்று சொன்னால், இதில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. ஹுதல் லின்னாஸ், அந்த குர்ஆன் மனிதர்களுக்கு நேர்வழி காட்டியாக இருக்கிறது. வ பையினாத்தி மினல் ஹுதா, நேர்வழியை தெள்ளத் தெளிவாக அறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. நேர்வழி என்பது அது தெள்ள தெளிவாக உங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அதுபோல வல் ஃபுர்கான், எது நேர்வழி எது வழிகேடு, எது சத்தியம் எது அசத்தியம் என்பதை அது பிரித்தறிவிக்கக்கூடியதாக இருக்கிறது. அந்த குர்ஆன் ஒரு உரைகள் போன்றது. தங்கத்துக்கு எப்படி உரைகள் இருக்கிறதோ அந்த உரைகளில் போட்டு உரசி பார்த்துடுவாங்க, இது நல்ல தங்கமா போலியான தங்கமா அப்படின்னு. அது மாதிரி தான் இந்த குர்ஆன். நேர்வழி வழிகேடு, சத்தியம் அசத்தியம், இதையெல்லாம் நீங்கள் என்ன செய்யலாம், இந்த குர்ஆனில் போட்டு அலசி பார்க்கலாம், உரசி பார்க்கலாம். உங்களுக்கு தெளிவாக சத்தியத்தை அது பிரித்து தந்துவிடும். நேர்வழியை உங்களுக்கு பிரித்து கொடுத்து விடும். வழிகேட்டை உங்களுக்கு ஓரம் கட்டிவிடும், அப்படியே வடிகட்டி உங்களுக்கு தந்துவிடும். இதுதான் இந்த குர்ஆன் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே ஃபமன் ஷஹித மின்கும் ஷஹ்ர ஃபல்யசும்ஹு, யார் இந்த மாதத்தை அடைகிறாரோ அவர் அதில் நோன்பு நோற்றுக் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த மாதத்துடைய சிறப்பு குர்ஆன் அருளப்பட்ட என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் வந்திருக்கிறது என்பதை இந்த வசனத்தில் இருந்து நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது. இந்த மாதம் மகத்தான ஒரு மாதம், நோன்பு வைங்கடா, இந்த மாதம் முழுவதும் நீங்கள் நோன்பு வைங்க அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான், உத்தரவிடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நோன்பை நமக்கு கடமையாக்குகிறார்கள். இதெல்லாம் என்ன, இந்த மாதத்திற்கான ஒரு மகத்துவம். இந்த வசனம் சூரத்துல் பக்ராவில் இடம்பெற்றிருக்கிறது. இது முதலாவது மகத்துவம். இரண்டாவதாக, இந்த மாதத்தில் நோன்பு நோற்பதை அல்லாஹ் நம்முடைய பாவங்களுக்கெல்லாம் பரிகாரமாக அமைத்து வைத்திருக்கிறார். இந்த மாதத்தில் நாம் நோன்பு நோத்தோம் என்று வச்சுக்கிடுங்க, இதற்கு முன்னர் சென்ற ரமலானிலிருந்து இந்த ரமலான் வரை என்னென்ன பாவங்கள் நாம் புரிந்தோமோ, என்னென்ன குற்றங்களை நாம் செய்தோமோ, என்னென்ன தவறுகளை நாம் செய்தோமோ, அதை அனைத்தையும் அல்லாஹ் என்ன செய்கிறான், மன்னித்தருள்கிறான் இந்த நோன்பு வைப்பதின் காரணமாக. அப்படிப்பட்ட ஒரு மகத்தான ஒரு மாதம் இந்த ரமலானுடைய மாதம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள், மன் சாம ரமலான ஈமான வஹ்திஸாபா, யார் இந்த ரமலானுடைய மாதத்திலே நம்பிக்கையுடனும், இதில் நோன்பு நோற்பது என்பது ஈமான் சார்ந்த விஷயம் என்று நம்பிக்கையுடனும் நற்கூலி கிடைக்கும் என்ற எண்ணத்துடனும் யார் நோன்பு நோக்கிறாரோ, ஊஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி, அவருடைய முந்தைய பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. சஹீஹுல் புகாரியிலே இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது இரண்டாவது மகத்துவம். மூன்றாவது என்ன என்று சொன்னால், இந்த மாதத்திலே நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறார். நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தயார் செய்து வைத்திருக்கிறார். என்ன, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மன் ஆமன பில்லாஹி வ பி ரசூலிஹி வ அகாம ஸலாத் வ ஸாம ரமலான், யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு அவனுடைய தூதர் மீதும் நம்பிக்கை கொண்டு தொழுகையை நிலைநாட்டி ரமலான் மாதத்திலே நோன்பும் நோற்று வருகிறார்களோ, கான ஹக்கன் அலல்லாஹி அய்யுதுகிலகுல் ஜன்னா, அவர்களை சொர்க்கத்தில் புகுத்துவது அல்லாஹ்வுடைய கடமையாகி விடுகிறது. வேறு வழி கிடையாது அல்லாஹ்வுக்கு. அவர்களை சொர்க்கத்துக்கு இழுத்து கொண்டு வந்து சேர்த்தாக வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. எவ்வளோ அற்புதமான அறிவிப்பு! என்ன அறிவிப்பு! சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, இதை நாம் மனிதர்களுக்கு மக்களுக்கு நற்செய்தியாக அறிவிக்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, தரின்னாஸ் யஅமலூன், இல்லை அவங்கள அமல் செய்ய விடுங்க, அவங்க அமல் செய்யணும். பிற நான் தான் தொழுகிறேனே, நான் தான் ஒவ்வொரு ரமலானையும் நோன்பு வைக்கிறேனே, நான் தான் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நான் நம்பிக்கை கொண்டிருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டில் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நமக்கு தான் சொர்க்கம் ரிசர்வ் பண்ணியாச்சு, சொர்க்கத்துக்கு ரிசர்வ் பண்ணியாச்சுன்னு சொன்னால் என்ன செய்வாங்க, அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இல்லை,
அவங்க வந்து அமல் செய்யணும், தொழுகைகளை நல்ல முறையில் தொழணும், இன்னும் பிற வழிபாடுகளை அவங்க செய்யணும், நல்ல அமல்களை அவங்க புரிந்து வரணும். அதுதான் அவங்கள சொர்க்கத்துக்கு கொண்டு போகும். வெறுமனே இந்த நம்பிக்கை மாத்திரம் சொர்க்கத்துக்கு இழுத்து செல்லாது என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அமல் செய்ய விடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த செய்தி சஹீஹுல் புகாரியில் இருக்கிறது, திருமிதியில் இருக்கிறது. அப்போது இது இந்த ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோக்கக்கூடியவர்களுக்கு சொர்க்கம் கடமை. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க, நோன்பாளிகள் எல்லாம் ரையான் என்ற அந்த வாசல் வழியாக சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொல்லி. சொர்க்கத்துக்கு 8 வாசல்கள் இருக்கின்றன. ஒரு வாசலுடைய பெயர் ரையான். அந்த ரையான் என்ற வாசல் வழியாகத்தான் என்ன செய்வாங்க, நோன்பாளிகள் எல்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொல்லி நாம் எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. புகாரியில் இருக்கிறது, முஸ்லீம் இருக்கிறது. ஒரு வாசல், ஒரு இடத்துல நுழைவதற்கு நுழைவாயில் என்பது மிக முக்கியமானது. நம்ம சாதாரணமானது கிடையாது. நம்ம வீட்டிலே நம்ம பார்க்குறோம் நுழைவாயிலை எப்படி அமைக்கிறோம். சிந்திச்சு பாருங்கள். வீடு என்று வரும்போது வாசலை எப்படி அமைக்கிறோம், அதுக்கு இந்த எலிவேஷன் சொல்கிறாங்கல்ல, அதை எப்படி போடுறோம், பார்த்து 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 என்ன செய்கிறோம், இது அமையணும். இதை பார்த்த உடனே தான் என்ன செய்ய, சார் எப்படி வீடு கட்டியிருக்கான் பாரு அப்படின்னு பிறர் மெச்சணும் என்று நினைக்கிறோமா இல்லையா? பெரிய பெரிய மாநாடுகள் நடத்துகிறாங்க அரசியல் கட்சிகள். நுழைவாயில் எப்படி அமைக்கிறாங்க, அவர் வந்து அரசியல் அந்த முதல்வர் வந்து நுழையிறதுக்கான ஒரு வாயில், மந்திரிகள் நுழைவதற்கான இன்னொரு வாயில், பொதுமக்கள் நுழைவதற்கான மற்றொரு வாயில் என்று அந்த வாயில்களை அவ்வளவு அலங்காரமாக என்ன செய்கிறாங்க, வைக்கிறாங்க. இந்த உலகத்திலேயே மனிதர்கள் வந்து ஒரு இடத்துல நுழைவதற்கு ஒரு முக்கியத்துவத்தை எடுத்து அதற்கென்று தனி நுழைவாயில் அமைக்கும் போது ரஹ்மான் அமைக்க மாட்டாரா? இந்த நோன்பாளிகளை எப்படிப்பட்ட வரவேற்பை கொடுத்து உள்ள அவங்கள கொண்டு வரணும் அப்படின்னு அவன் நினைக்க மாட்டானா? அதுதான் இது. அப்போ இந்த மூன்றையும் நீங்கள் நல்ல சிந்திச்சு பாருங்கள். இந்த ரமலானுடைய மகத்துவம் உங்களுக்கு புரிய வரும். இந்த ரமலானுடைய மகத்துவம் நம்மளுடைய உள்ளத்தில் பதிந்து விட்டது என்று சொன்னால் இதனை நாம் எப்படி வரவேற்பது என்ற நிலைமைக்கு நாமே என்ன செய்வோம், தயாராகி விடுவோம். அப்போ ரமலானை வரவேற்பது என்பது ரமலானுக்காக நாம் தயாரிப்பில் ஈடுபடுவதில் தான் இருக்கிறது. ரமலானை வரவேற்கிறதுனா என்ன அர்த்தம்? போய் எல்லோரும் வந்து மெயின் ரோட்டில் போய் நின்றுக்கிட்டு ரமலானே வா வான்னு சொல்லி வரவேற்கிறதா? எப்படா வந்து பிறை தெரிய போகுது அப்படின்னு சொல்லி எல்லா மக்களும் வீட்டை விட்டு வெளியே வந்து ரமலான் பிறை வந்தாச்சு சந்தோஷமாக அல்லாஹ் அக்பர் தக்பீர் சொல்லி வரவேற்கிறதா? அது அல்ல. அதற்காக நாம் என்ன தயாரிப்பில் இருக்கணும், அதுதான் அந்த வரவேற்புக்கு சான்று. வரவேற்பு என்பது அதற்காக நாம் தயாரிப்பில் ஈடுபடுவதில் தான் இருக்கிறது. அவர் ரமலானுக்காக எப்படி நாம் தயாராகணும் என்று சொன்னால் 2 வகையில் நாம் தயாராக ஆக வேண்டும். 2 அடிப்படையில். முதல் அடிப்படை என்ன? முதல் வகை என்று சொன்னால் அதாவது உடல் ரீதியான தயாரிப்பு. முதல் வகை நம்ம என்ன செய்யணும், உடல் ரீதியான தயாரிப்பு. அது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மூமின் இந்த ரமலானிலே அவன் ஆரோக்கியமாக நல்ல எல்லா அமல்களையும் செய்வதற்கு தயாரான நிலையில் அவன் இருக்கணும். இருந்து இந்த ரமலானை வரவேற்கணும். அவன் என்ன செய்யணும், ரமலானுக்கு முன்னால் உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பேணிக்கொள்ளணும். நீங்கள் வந்து வரக்கூடிய ரமலானில் எந்த அமலாக இருந்தாலும் சரி எல்லாவற்றையும் செய்வதற்கு நான் தயார், சக்தி உள்ளவனாக நீங்கள் இருக்கணும். அதே போல் இதெல்லாம் எதற்கு அப்படின்னு சொன்னால், அந்த நோன்பு வரும்போது அந்த நோன்பை நாம் உற்சாகத்துடன் நல்ல ஆர்வத்துடன் அந்த நோன்பை நோக்க வேண்டும். அந்த ரமலானுடைய சிறப்பு வழிபாடுகளை நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக. இப்போ நம்மளுடைய உடல்நிலைகளை நாம் வந்து பேணிக்கொள்ளணும். ரமலான் வருவது வரைக்கும் சிலர் என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னால், தன்னுடைய உடலை வருத்தி கொள்வதில் ஈடுபடுவாங்க. உடலை என்ன செய்வாங்க, வருத்தி கொள்வாங்க. ஏதாவது ஒரு வேலையில் இல்லாத பொல்லாத வேலையெல்லாம் இழுத்து போட்டு வச்சுக்கிட்டு அதை செய்து வச்சுக்கிட்டு முதல் ரமலான் என்று வரும்போது சோர்ந்துருவாங்க. ஒன்றுமே செய்ய முடியாது. அப்படி இருக்கக்கூடாது. நல்ல ஆரோக்கியமான ஒரு நிலையில் நாம் தயாராக இருக்கணும். நம்மளுடைய உடலை ஆரோக்கியமாக வைத்து கொண்டு, நம்மளுடைய சிந்தையை நல்ல அழகாக வைத்து கொண்டு, ஆர்வத்தோடு நின்று அந்த ரமலானை நாம் எதிர்நோக்கி காத்திருக்க வேண்டும். இது முதலாவது வகை.
இதில் நமக்கு 4 விதமான ஹதீஸுகள் இருக்கிறது. அந்த ஹதீஸை சொல்லும் போதே நாம் எப்படி தயாராகணும் அப்படிங்கிறது இந்த உடல் ரீதியான தயாரிப்பு எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வந்துடும். என்னென்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை என்ன செய்கிறாங்க, பள்ளிவாசலுக்குள்ளே நுழையிறாங்க. அப்போ நுழைந்து இருக்கும்போது பள்ளிவாசலில் ஒரு கயிறு தொங்குகிறது. 2 தூணுகளுக்கு இடையில் ஒரு கயிறு தங்க விடப்பட்டிருக்கிறது. அப்போ கேட்குறாங்க, மா ஹாதல் ஹபில், இது என்ன கயிறு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அங்கே இருக்கவர்கள்லாம் பதில் சொல்கிறாங்க, ஜைனப் அவங்களுடைய கயிறு அப்படின்னு சொல்கிறாங்க. ஜைனப் யார்? நபிகள் நாயகத்துடைய மனைவி. ஜைனப்புடைய கயிறு அவங்க தான் தொங்க விட்டுருக்குறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால் காரணமும் சொல்கிறாங்க. அவங்க தொழுது கொண்டு இருக்கும்போது சற்று சோர்வு வந்துடுச்சுன்னு சொன்னால் கயிறை பிடிச்சிக்கிடுவாங்க. தொழுது கொண்டு இருக்கும்போது சற்று சோர்வு வந்துட்டு சொன்னால் கயிறை பிடிச்சிக்கிடுவாங்க அப்படின்னு. அதாவது இரவு நேரங்களில் நீட்டி முழங்கி தொழுவாங்க போல இருக்குது. அப்படி நின்று கொண்டு தொழுவும் போது என்ன செய்யும், கொஞ்சம் சோர்வு வரும். இப்போ கயிறை பிடிச்சிட்டு இப்படி நின்றுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லி தோழர்கள் பதில் சொல்லாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கூடாது, ஹுல்லூஹு, இதனை அவிழ்த்து விடுங்கள், உடனடியாக இந்த கயிற்றை அவிழ்த்து விடுங்கள். லி யுஸல்லி அஹதகும் நஷாதஹு, உங்களில் ஒருவர் சுறுசுறுப்போடு இருந்து தொழுகையை நிறைவேற்ற வேண்டும். ஃபைதா ஃபதர ஃபல்யக்உத், அவருக்கு சோர்வு ஏற்பட்டால் கீழே உட்கார்ந்துடும். அவர் உட்கார்ந்துடணும், அவர் தொழக்கூடாது. சோர்வு வந்ததுன்னா உட்கார்ந்துடணும்னா என்ன அர்த்தம்? உட்கார்ந்து தொழணும்னு அர்த்தமா? இல்லை, அவர் தொழுகையை நிறுத்திடணும், தூர விட்டுறணும். அப்படித்தான் அதனுடைய பொருள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிய இந்த செய்தி சஹீஹுல் புகாரியில் இருக்கிறது. அதே போல் இன்னொரு செய்தியை பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களுடைய கணவர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு செய்தியை சொல்கிறாங்க. என்னிடத்தில் பனு அசது கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி அவங்க இருந்தாங்க. அதாவது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களிடத்துல பனு அசது கோத்திரத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி உட்கார்ந்துருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் தங்களுடைய மனைவிடத்தில் செல்கிறாங்க. அப்போ உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, இவங்க யார் அப்படின்னு. இவங்க யாருன்னு கேட்குறாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தங்களுடைய மனைவி சொல்கிறாங்க, இவங்க இன்னாரு, இவங்க தூங்கவே மாட்டாங்க, இரவு நேரங்களில் எப்போ பார்த்தாலும் தொழுதுகிட்டு இருப்பாங்க, தூங்காமல் தொழுதுகிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பெருமையாக என்ன செய்வாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க சொல்லி காட்டுவாங்க. அவங்களுடைய தொழுகையெல்லாம் சொல்லி காட்டுவாங்க. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நிறுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. நிறுத்து, என்ன சொல்லிக்கிட்டு இருக்க, என்ன தூங்காமல் தொழுகிறதா, அது என்ன இப்படி நின்று கொண்டு தொழுவதா, அப்படியெல்லாம் தொழக்கூடாது. உங்களுடைய கண்ணை நீங்கள் வருத்தி கொண்டு, உங்களுடைய உடலை நீங்கள் வருத்தி கொண்டு அப்படியெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது. அலைக்கும் மா துத்தீகூன மினல் அமால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றார், உங்களால் இயன்ற அமல்களைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும். ஃபஇன்னல்லாஹ லா யமல் ஹத்தா தமல்லு, நீங்கள் சோர்வடையாத வரை அல்லாஹ்வும் சோர்வடைய மாட்டார், உங்களுக்கு கூலியை கொடுத்துக்கிட்டே இருப்பான். எதுக்கு நீங்கள் இப்படியெல்லாம் உங்களை வருத்தி கொண்டு நீங்கள் வழிபாடுகளில் ஈடுபடணும்? எதுக்கு உங்களையெல்லாம் நீங்கள் வருத்தி கொண்டு இப்படிப்பட்ட வணக்க வழிபாடுகளை எல்லாம் செய்யணும்? நீங்கள் உங்களால் முடிஞ்சதை தான் செய்யணும். உங்களுடைய உடலை நீங்கள் வருத்தி கொள்ளாதீங்க, உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. உங்களுக்கு சோர்வு வரக்கூடாது, நீங்கள் பலவீனப்படக்கூடாது. நீங்கள் சோர்வடையாத வரை அல்லாஹ்வும் சோர்வடைய மாட்டான், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான் அப்படின்னு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இந்த செய்தி சஹீஹுல் புகாரியில் இருக்கிறது. அப்போ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு என்ன விளங்குது சொல்லுங்கள்? இன்னும் 2 செய்தி இருக்குது. அப்போது வழிபாடுகள் என்பது நாம் உற்சாகத்தோடு செய்யணும், அதுதான் வழிபாடு. ரமலான் வருது, எத்தனையோ வழிபாடுகளை நாம் நிறைவேற்ற வேண்டி இருக்கிறது. அதற்கு உடலில் உற்சாகமும் தெம்பும் வேணுமா இல்லையா? இருந்தால் தானே அந்த அமல் அந்த ஒரு மாத காலம் சரியாக இருக்கும். நீங்கள் ரமலானுக்கு முந்தையே உங்களுடைய உடல்களை வருத்தி கொள்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம், நீங்களே உங்களுடைய ஆரோக்கியத்தை கெடுத்துக் கொள்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். அந்த நிலையில் ரமலான் உங்கள் இடத்துல வருது, என்ன செய்ய முடியும் உங்களால்? இதுக்கு காரணம் யார்? இந்த நிலைமையை உருவாக்கியது யார்? ரமலான் வருகிறது என்ற அக்கறை இல்லாமல் நீங்கள் நடந்து கொண்டதுதான் என்பது தெளிவாகிறதா இல்லையா?
அதனால் நாம் ரமலான் வருவதற்கு முன்னால் நம்மளுடைய ஆரோக்கியத்தை நாம் என்ன செய்கிறோம், பேணணும். அதே போல் இன்னொரு செய்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், ஷாபான் மாதத்தினுடைய 15வது நாள் வந்து விட்டது என்று சொன்னால் நீங்கள் நோன்பு நோக்கிறத நிறுத்திக்கிடுங்க, ரமலான் வருவது வரைக்கும். சில பேர் நோன்பு நோத்துக்கிட்டே இருப்பாங்க, அதிகமாக நோன்பு நோர்த்து கொண்டே இருப்பாங்க. நஃபிலான நோன்புகளை ஷாபான் மாதத்துலேயும் நோப்பாங்க, அதுக்கு முந்தையும் நோப்பாங்க, மாதம் முழுவதும் நிறைய நோன்பு நோப்பாங்க. ஷாபான் மாதம் 15 தேதி வந்து விட்டது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த நஃபிலான நோன்புகள் நோக்கிறத நீங்கள் நிறுத்திக்கணும். ஏன் அப்படி சொல்கிறாங்க? ரமலான் வரைக்கும் நீங்கள் நிறுத்திக்கணும். ஏன்னா ரமலான் இருக்கிறது, ரமலானில் நீங்கள் நோன்பு நோக்க வேண்டி இருக்கிறது, ரமலானில் நீங்கள் நின்று வழிபாடு செய்ய வேண்டி இருக்கிறது, அதற்காக உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் பேட வேண்டி இருக்கிறது. நோன்புனா சும்மா கிடையாது. அதெல்லாம் உடல் என்ன செய்யும், நம்மளுடைய உடல் கொஞ்சம் வருத்தத்துக்கு உள்ளாகும், கொஞ்சம் பலவீனத்துக்கு உள்ளாகும். அப்போ அதையெல்லாம் ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு முந்தி வேண்டாங்கிறாங்க? இந்த செய்தி முஸ்னது அஹ்மதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல் திருமிதி மற்றும் அபூதாவுதில் ஒரு செய்தி இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ரமலானுக்கு முந்தி ஒரு நாளோ அல்லது 2 நாளோ நீங்கள் நோன்பு நோற்காதீங்க, வளமையாக நோன்பு நோர்த்து கொண்டு இருக்கக்கூடிய ஒருவரை தவிர அப்படிங்கிறாங்க. ரமலானுக்கு முன்னால் நீங்கள் ஒரு நோன்பை கொண்டோ 2 நோன்பை கொண்டோ முந்தாதீர்கள். அப்படின்னா ரமலானுக்கு முன்னர் 1 நோம்போ 2 நோம்போ வைக்காதீங்கிறாங்க. ஒரு ஆள் வளமையாக வச்சுக்கிட்டு இருக்கிறார், நோன்பு வச்சுக்கிட்டு இருக்கிறார், ரமலானுக்கு முன்னால் அந்த நோன்பை கட்டாயமாக வச்சு ஆகணும், அது அவருடைய வழக்கம். இல்லைன்னா அது அவருக்கு பெரிய நஷ்டமாக இருக்குன்னு அவர் நினைக்கிறார். அந்த மாதிரி ஆளாக இருந்தால் நீங்கள் வச்சுக்கிடுங்க. சும்மா ரமலானுக்கு முந்தையே நோன்பு வச்சுக்கிட்டு நீங்கள் ரமலானை நான் வரவேற்க போகிறேன்ட்டு நிற்காதீங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸ்களை எல்லாம் நாம் வைத்து பார்க்கும்போது ரமலானை நாம் எப்படி வரவேற்க வேண்டும் என்பதற்கு ஒரு அடிக்கோடு இட்டு நமக்கு தருகிறார். என்ன? ரமலானை மனிதர்கள், முஸ்லீம்கள் ஆரோக்கியத்தோடு நல்ல சக்தியோடு நின்று அந்த ரமலானை வரவேற்க வேண்டும் என்பதை நாம் இதில் புரிந்து கொள்ள முடிகிறது. இது உடல் ரீதியான வரவேற்பு. சரி, மன ரீதியான வரவேற்பு என்பது ஒன்று இருக்கிறது. அது என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு மூமின் ஈமானோடு அந்த ரமலானை எதிர்நோக்கணும். ரமலான் வருது, அது நம்மளுடைய மாதம், சிறப்புக்குரிய மாதம், அதில் நோன்பு நோற்பது கடமை, குர்ஆன் அருளப்பட்ட மாதம். முன்னர் நான் சொன்ன அந்த ஹதீஸ்களை எல்லாம் எண்ணி பார்த்து அது ரமலான் நோன்பு நோற்பது அல்லாஹ் நமக்கு கடமையாக இருக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கடமையாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த ஈமானோடு, இஹ்லாஸ், தூய எண்ணம், அல்லாஹ்வுக்காகத்தான் இதை நம்ம செய்யணும், யாருக்காகவும் செய்யக்கூடாது. பிறர் இடத்துல பாராட்டு வாங்க வேண்டும், மனிதர்கள் பார்த்து மெச்ச வேண்டும். அக்கம் பக்கத்தில் உள்ள ரமலான் வந்து விட்டதுன்னு சொன்னால் இவர் அப்படி நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி மனிதர்கள் பாராட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல, இஹ்லாஸோடு, அல்லாஹ்வுக்காக என தூய எண்ணத்தோடு, அதே போல் நாளை இதற்காக என் ரப்பிடத்தில் நற்கூலி கிடைக்க வேண்டும், அபரிதமான கூலியை நான் அள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு, எண்ணத்தோடு, அதே நேரத்தில் நல்ல மகிழ்ச்சியோடு, சந்தோஷத்தோடு நாம் என்ன செய்யணும், இந்த ரமலானை வரவேற்பதற்கு தயாராக இருக்கணும். இந்த சந்தோஷத்தை நம்மளுடைய உள்ளங்களிலிருந்து வெளிப்படுத்தணும். இந்த சந்தோஷம் நமக்கு என்ன செய்யணும், வரணும். வெளிப்படுகிற மாதிரி நாம் என்ன செய்யணும், இந்த இடத்துல நடந்து கொள்ளணும். அதுபோல் நம்ம இதுக்கு முன்னால் சொல்லி காட்டல, அதாவது முக்கியமான விருந்தாளி வந்தான்னா நாம் எப்படி நிற்போம், அது மாதிரியாக நாம் நடந்து கொண்டு இந்த ரமலானை நாம் வரவேற்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ரமலானுடைய முதல் இரவு வந்துவிட்டால் ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள், முரண்டு பிடித்த ஜின்கள், மூர்க்கத்தனமான ஜின்கள் அவர்களும் விலங்கிடப்படுகிறார்கள், நரகத்தினுடைய வாசல்கள் மூடப்படுகின்றன, அதில் எந்த வாசலும் திறக்கப்படுவது கிடையாது. அதே போல சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகின்றன, அதில் எந்த வாசலும் மூடப்படுவது கிடையாது. அன்றைக்கு அந்த முதல் தேதி அன்றைக்கு, முதல் இரவு அன்றைக்கு அல்லாஹ்விடமிருந்து ஒரு அறிவிப்பாளர் அறிவிப்பு செய்கிறார், யா பாகில் ஹைர், நன்மையை செய்பவனே அக்பில், நீ முன்னேறி வா, வயா பாகு ஷர், தீமையை தேடுபவனே அக்சிர், சுருக்கிக்கோ, உன் வாழை ஒட்ட நறுக்கிக்கோ, சுருக்கிக்கோ.
உன்னுடைய தீமைகளை சுருக்கு, ரமலானுடைய மாதம் வருகிறது அப்படின்னு சொல்லி ஒருவர் அறிவிப்பு செய்து கொண்டே இருப்பாராம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அதை நாம் கேட்கணும். இப்படி ஒரு அறிவிப்பு கொண்டே இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நாம் தயாராக இருக்கணும். ரமலானில் நன்மைகளை செய்வதற்கு நாம் தயாராக இருக்கணும், தீமைகளை நாம் விட்டொழிப்பதற்கு நாம் தயாராக இருக்கணும். மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, வலில்லாஹி உத்தகாஉ மினன்னார். இந்த ரமலானில் நிறைய பேர் அல்லாஹ் என்ன செய்கிறான், நரகத்தில் இருந்து விடுதலை செய்கிறான். வஸாலிக குல்லு லைலா, இது எல்லா இரவிலும் நடக்கிறது. இந்த நரகத்திலிருந்து விடுதலை செய்வது என்பது எல்லா இரவுகள்லையும் நடக்குது. அல்லாஹ் என்ன செய்கிறான், நரகத்திலிருந்து பல பேரை விடுதலை செய்கிறான். போ போ நீ நரகத்திலிருந்து போ, நீ நரகத்திலிருந்து போ என்று அல்லாஹ் என்ன செய்கிறான் சொல்கிறான். இன்றைக்கி மனிதர்கள் ஜெயிலிருந்து விடுதலை செய்கிறாங்களா இல்லையா? அரசாங்கம் முக்கியமான நாள் வந்து விட்டது என்று சொன்னால் அரசாங்கம் என்ன செய்யுது, இது முக்கியமான நாள், அண்ணா பிறந்த நாள், இது நம்மளுடைய தேசிய நாள், நம்ம என்ன செய்வோம், ஜெயிலில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆட்களை எல்லாம், அதாவது நிறைய பேர் கடந்து விட்ட, ஜெயிலில் இருந்து பல வருடங்கள் கடந்து விட்ட மனிதர்களை தேர்வு செய்து, அதற்குரிய மனிதர்களை தேர்வு செய்து போ விடுதலை செய் அப்படின்னு சொல்லி முன் தேதியிட்டு என்ன செய்வாங்க, விடுதலை செய்வாங்க. மனிதர்களே இப்படி மனிதர்களுக்கு இரக்கம் காட்டும் போது ரஹ்மான அடியார்களுக்கு இரக்கம் காட்ட மாட்டானா? எனவே இதெல்லாம் மனதில் வைத்து கொண்டு நாம் இந்த ரமலானுக்கு தயாராக வேண்டும். எல்லாமல்ல அல்லாஹு ஜல்லஷானு தஆலா நம்ம அனைவர்களையும் இந்த ரமலானுக்கு முழு அளவில் தயாரிப்பில் ஈடுபடக்கூடியவர்களாக, இந்த ரமலானை சந்தோஷத்துடன் உற்சாகத்துடன் உள்ளத்திலும் நம்மளுடைய உடலிலும் தெம்புடன் இந்த ரமலானை வரவேற்கக்கூடியவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி அருள்வானாக என கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அடுத்த உரையில் ஒரு சில செய்திகளை சொல்லி நான் முடித்துக் கொள்வேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் நபீனா முஹம்மத் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். ரமலானை வரவேற்பதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. என்னென்னா திட்டமிடல். நம்ம முன்கூட்டியே பிளான் பண்ணணும். எந்த ஒரு பிளானும் இல்லாமல் ரமலானை நாம் அடையவே கூடாது. அது நம்மளை கடைசி வரை அப்படியே ஆக்கி வச்சிரும். ஷைத்தான் என்ன செஞ்சிருவான், அந்த வழியிலேயே நம்மளை எடுத்துக்கிட்டு போயிடுவான். அல்லாஹ் காப்பாற்றணும். ஆனால் திட்டத்தோடு என்ன செய்யணும், அந்த ரமலானை நாம் வரவேற்கணும். ரமலான் வருகிறது, இன்னும் ஒரு சில தினங்கள் இருக்கின்றன. நாம் என்ன செய்யணும், நாம் நல்ல முறையில் வழிபாடுகளில் ஈடுபடணும். தொழுகை, முன்பின் சுன்னத்து, இதையெல்லாம் நாம் பேணி தொழணும். குரானை அதிக ஓதணும். ஓத தெரியலனா குரானை கற்பதற்கு நாம் முயற்சி எடுக்கணும். அதே போல் இந்த பள்ளிவாசல்களில் குரான் விரிவுரை, குரான் ஹதீஸ் வகுப்புகள் நடக்கும். அதில் போய் நாம் கலந்து கொள்ளணும். ஏன், மார்க்கத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதில் போய் நாம் கலந்து கொள்ளணும். அப்படிங்கிற அந்த சிந்தனையெல்லாம், திக்ருகளில் அதிகமாக ஈடுபடணும். தௌபாவில் அல்லாவிடத்தில் பாவமன்னிப்பு தேடுவதில் அதிகம் ஈடுபடணும். துவா செய்யணும். இப்படியெல்லாம் அந்த வழிபாடுகளில் நாம் என்ன செய்யணும், அக்கறை செலுத்தணும். ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால், வாரி வழங்குவதில் நாம் இந்த வரக்கூடிய ரமலானை நம்மளால் இயன்ற அளவுக்கு நம்ம என்ன செய்வோம், நாம் வாரி வழங்குவோம். சில நேரங்களில் நம்மளுடைய சக்திக்கு மீறியும் அதை செய்வோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாம் நஷ்டமடைந்தாலும் பரவாயில்ல, அல்லாஹ் இதன் மூலம் நமக்கு தரட்டுமா அப்படின்னு சொல்லி முன்கூட்டியே அந்த பிளானில் இருக்கணும். இப்போவே நீங்கள் என்ன செய்யுங்க, முதல் 10க்கு நான் இவ்வளவு செலவழிக்க போகிறேன், 2வது 10க்கு நான் இவ்வளவு செலவழிக்க போகிறேன், 3வது 10க்கு இவ்வளவு செலவழிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி இப்போவே நீங்கள் என்ன செய்யணும், உங்களுடைய செல்வத்திலிருந்து ஒரு தொகையை தூக்கி வச்சிடணும். வச்சு அதிலிருந்து உரி இந்த ரமலானுக்காக நீங்கள் வாரி வழங்க வேண்டும். நற்பணிகளுக்கு, ஏன்னா ஏழை எளிய மக்களுக்கு பள்ளிவாசல் விஷயத்துக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும், இந்த ரமலானில் அதிகம் நீங்கள் வாரி வழங்கணும். ஜக்காத்து கொடுக்கணும். நோன்பாளிகளுக்கு நோன்பு திறக்க வைக்கக்கூடிய அந்த நல்ல நிகழ்ச்சியிலே நீங்கள் கலந்து கொள்ளணும். இப்போ ரமலான் நெருங்கி போச்சு, இன்னமும் இந்த பள்ளிவாசலில் வசூல் இல்லைன்னு சொல்கிறாங்க. இவங்க ரொம்ப யோசிக்கிறாங்க இந்த நிர்வாகத்தினர்கள் என்று சொல்கிறாங்க. முன்ன மாதிரி இல்லை, விலைவாசியெல்லாம் கூடி போய் இருக்குது. 6000 ரூபான்னு நம்ம நிர்ணயம் பண்ணியிருக்கிறோம் முழு கஞ்சிக்கு. அதெல்லாம் பத்துமா என்னன்னு தெரியல. ஏதோ ஒரு அதிகத்தில் நம்ம அப்படி செஞ்சுருக்கிறோம். ஏன்னா எல்லோரும் அதில் பங்கெடுக்க வேண்டும் என்பதற்காக 2000 ரூபாய்ன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். மக்கள் எப்படி நமக்கு தருவாங்கன்னு தெரியல. இந்த மாதிரியெல்லாம் இப்போ யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த யோசனையே இருக்கக்கூடாது. செல்வந்தர்கள் முன்ன எதுக்குங்க போட்டு யோசிக்கிட்டு இருக்கிறீங்க, நான் தாரங்கங்க அப்படின்னு சொல்லி முன் வரணும். நாங்கள் முதல்
முதல் 10 நான் ஆச்சு, 2வது 10க்கு நீங்கள் ஆட்களை தேடிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், முன் வரணும். இந்த 6000 ரூபாயும் கொடுப்பதற்கு நீங்கள் முன் வரணும். பெரிய பெரிய ஆட்கள், செல்வந்தர்கள் இந்த பகுதியில் அல்லாஹ் நிறைய பேருக்கு என்ன செஞ்சுருக்கான், செல்வத்தை கொடுத்துருக்கான். அவங்கெல்லாம் என்ன செய்யணும், இந்த 2 ரூபா தர்றதையெல்லாம் தவிர்த்துட்டு இருந்தாங்க. 6 ரூபா பிடிங்க, இந்தாங்க 3 நாளைக்கு பிடிங்க, இந்தாங்க 4 நாளைக்கு பிடிங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், நீங்கள் தரணும். அதெல்லாம் நான் உங்களிடத்தில் சொல்லிக் கொடுக்குறேன். அது அல்லாமல் இன்னொரு முக்கியமான செய்தி இருக்கிறது. நம்மை நாடி ஒரு உதவிக்கு வந்திருக்கிறாங்க. அவங்க யார் அப்படின்னு சொன்னால், கோவையை சேர்ந்த நண்பர்கள், கோயம்புத்தூரில் உள்ள நண்பர்கள். கோயம்புத்தூர்னு சொன்னோன்னே உங்களுக்கு ஞாபகத்துக்கு வர்றது நம்ம தமிழ்நாடுடைய மான்செஸ்டர், தொழில் ஒரு பேட்டை கோயம்புத்தூர். அங்கே இருந்தால் நம்மளை இங்கே வந்திருக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அது தப்பு. நாங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறோம். நானும் சைஃபுல்லாவும் அந்த கோயம்புத்தூருக்கு போய் இங்கே வந்திருக்கிறாங்களே, என்ன நோக்கத்துக்காக, எந்த உதவிக்காக வந்திருக்கிறாங்களோ அதை நான் இப்போ உங்களுக்கு சொல்லுவேன். அதை நாம் போய் நேரில் பார்த்துட்டு வந்திருக்கிறோம். இது வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் எந்த கட்சியும் சேராதவர்கள், எந்த அமைப்பையும் சேராதவர்கள். நம்மளை மாதிரி நாம் எந்த அமைப்புலையும் இல்லை, டிஎன்டிஜிலையும் கிடையாது, என்டிஎஃப்லையும் கிடையாது, ஒய்எம்ஜேலையும் கிடையாது, சுன்னத் ஜமாத்திலையும் கிடையாது. எந்த அமைப்பும் சாராமல் தௌஹீத்வாதிகளாக நாம் என்ன செய்கிறோம், இந்த அக்ஸா ஜமாத்துன்னு சொல்லி நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோமா இல்லையா? இது போல் அந்த மக்கள் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு தேவை வந்திருக்கிறது. தௌஹீத் ஜமாத்துக்காரன் கொடுப்பானா, ஒய்எம்ஜே கொடுக்குமா, என்டிஎஃப் கொடுக்குமா, சுன்னத் ஜமாத்து கொடுக்குமா? கொடுக்காது. நம்மளை மாதிரி ஆள்கிட்ட தான் அவங்க என்ன செய்யணும், வேங்கி ஆகணும். நாமளே இங்கேருந்து பல இடங்களுக்கு போகிறதுக்கு யோசிக்கிறோம். நம்ம போய் ஆகணும். நம்மளுடைய நிலைமை அப்படி தான் இருக்குது. நம்மளுடைய நிலைமை அப்படி தாங்க. யார் தருவா? தௌஹீத் ஜமாத்துக்காரங்க தருவாங்களா? நான் சொன்ன அனைத்து அமைப்பு நமக்கு தருமா? தராது. அப்போ நாமளே சிட்டை தூக்க வேண்டி இருக்குது பல்வேறு ஊர்களுக்கு. ஏன் இன்னும் தூக்காமல் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், பல்வேறு ஊர்கள் நம்மளை விட மோசமான நிலையில் இருக்கிறாங்க. அதுதான் யதார்த்த உண்மை. அதனால் இந்த ஊருக்கு நாம் போயிட்டு வந்திருக்கிறோம். அவங்க என்ன கோரிக்கைக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அந்த ஊரில் கோவை மாநகரத்தில் உள்ள ஏழை எளிய மாணவர்கள், அவங்க தான் அந்த படிக்கின்ற மாணவர்கள், அதுதான் அவங்களுடைய டார்கெட். அவங்கள என்ன செய்யணும், நாம் பிடிக்கணும். அவங்கள பிடிச்சி அவங்களுக்கு நல்ல தீனியாத்தை கொடுக்கணும், நற்பயிற்சி கொடுக்கணும், இந்த கல்வியையும் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மாணவர்களுக்கு என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு டியூஷன் படித்து கொடுக்குறாங்க. டியூஷன் இன்றைக்கி எவ்வளோ ஆகுது பாருங்கள். ஒரு மாணவர்களுடைய டியூஷன் தொகை எவ்வளோ ஆகுது. நீங்கள் இங்கே வாங்கப்பா, நாங்கள் உங்களுடைய டியூஷன் ஃபீஸை நாங்கள் எடுத்துக்கிடுறோம். அதுக்கான திறமையான ஆசிரியர்களை இவங்க சம்பளம் கொடுத்து வச்சு நீங்கள் என்ன செய்யுங்க, டியூஷன் இந்த பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களை தேர்வு செய்து அவங்களுக்கு டியூஷன் படித்து கொடுத்து அதில் அவங்களுக்கு இந்த மார்க்கத்தை என்ன செய்கிறாங்க, போதிக்கிறாங்க. இப்போ நம்ம இதுக்கு முன்னால் இந்த திரைப்பட நடிகர் சூர்யா, அவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பார். அகரம்னு சொல்லி ஒரு நிறுவனத்தை வச்சு இன்றைக்கி எவ்வளோ பெரிய ஒரு இதை அவர் வேலையை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கார். அவர் லட்சக்கணக்கில் ஒவ்வொரு மக்களுக்கும் உதவி செய்து இன்றைக்கி அந்த நிறுவனத்திலிருந்து உதவி பெற்று படித்தவர்கள் ஏராளம். அவங்களாம் எங்கேயோ போய் இருக்கிறாங்க, லண்டனில் இருக்கிறாங்க, அமெரிக்காவில் இருக்கிறாங்க, லட்சக்கணக்கில் அவங்க சம்பாத்தியம் பண்ணக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அது மாதிரி இந்த மாணவர்கள் என்ன செய்யணும், மாறணும், நல்லா படித்து வேலையில் போகணும். அவங்களே நம்மளுடைய நிறுவனத்துக்கு என்ன செய்யணும், உதவிகளை தரணும். நீங்கள் பாருங்கள், உங்கள் இதில் நான் படித்தேன், உங்கள் இதில் நான் ஒழுக்கத்தை பெற்றேன், இந்த மார்க்கத்தை அறிந்தேன், இந்தாங்க நீங்கள் பண்ணக்கூடிய இன்றைக்கி நல்ல அமல்களுக்கு என்னை நீங்கள் பங்கெடுப்பு செய்யுங்க, நானும் வாரேன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யணும், அவங்க முன் வருவாங்க, நமக்கு தருவதற்கு முன் வருவாங்க. அப்படி தான் என்ன செய்கிறாங்க, இந்த மக்கள் வாராங்க. நிறைய ஆசிரியர்கள் என்ன செய்கிறாங்க, அவங்களுக்கு பாடம் நடத்துகிறாங்க, ஃப்ரீயாக சொல்லிக் கொடுக்குறாங்க. அப்படியா, இப்படி விட்டு ஆர்வமான பிள்ளைங்களா, நான் வாரேன், நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஆசிரியர்கள் வாராங்க. ஆரோக்கியத்தை பற்றி சொல்லக்கூடிய மருத்துவர்கள் வாராங்க. அவங்களுடைய அந்த நல்ல புத்தி, அவங்களுக்கு நல்ல புத்தி வரணும். இப்போ மாணவர்கள் இடத்துல அதிகமான இந்த போதைப் பொருள், தவறான வழிகள், இதெல்லாம் தேர்வு செய்கிற மாணவர்கள் இடத்துல சர்வ சாதாரணமாக பார்க்குறோம். அதிலெல்லாம் போகக்கூடாது என்று இந்த சைக்காலஜி விஷயத்தை பேசுவதற்கு அது போன்ற நிபுணர்கள்லாம் அவங்களுக்கு என்ன செய்கிறாங்க, நல்வழி காட்டி அவங்க இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் நிறைய பெற்றோர்கள் இந்த அமைப்பில் இந்த அர்-ரஹ்மான் அகாடமி என்று சொல்லி அந்த அமைப்பு வச்சுருக்கிறாங்க. அர்-ரஹ்மான் அகாடமி, இந்த அகாடமியில் பயின்று வந்த மாணவர்கள் ஒழுக்கத்தில் மேம்பட்டவர்களாக இருக்கிறாங்க, படிப்பில் மேம்பட்டவர்களாக இருக்கிறாங்க. ரிசல்ட்டையெல்லாம் நாம் பார்க்குறோம். பல்வேறு பெற்றோர்கள் அவங்க என்ன செய்கிறாங்க, பார்த்து என் பிள்ளையை சேருங்கன்னு என்ன செய்கிறாங்க, அவங்க குமியும் போது அவங்களுக்கு அந்த இடம் பற்றாக்குறையாக இருக்கிறது. இப்போ ஒரு ஆள் என்ன செய்கிறாரு, அவருக்கு இடத்த கொடுக்குறாரு. நான் கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு முன்னால் நான் இவ்வளவுக்கு நான் வாங்கினேன்,
அதே விலைக்கு நான் உங்களை தாரேங்க, இல்லைன்னா கொஞ்சம் குறைச்சும் நான் உங்களுக்கு தாரேன், நீங்கள் வந்து அதை எடுத்துக்கிடுங்க அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்படி அவங்க என்ன செய்கிறாங்க, முன் வந்து வாங்குறாங்க. அந்த இடத்தை வாங்குவதற்கு கிட்டத்தட்ட 70 லட்சம் அவங்களுக்கு தேவைப்படுது. அதற்காக வந்திருக்கிறாங்க. எனவே இது மாதிரியான விஷயங்களுக்கு நாம் உதவி செய்யணும். இது போன்ற மாணவ சமுதாயம் நல்வழிக்கு வரணும் என்பதற்கு நாம் உதவி செய்யணும், உதவி செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். எனவே மேலே பெண்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன், உங்கள் பகுதியிலேயே என்ன செஞ்சுருக்கு, வாளி வைத்திருக்கிறது. இதுக்காக நீங்கள் உங்கள் வாளியிலேயே போடுங்க. இந்த பள்ளிவாசலுக்காக நீங்கள் உதவக்கூடிய அந்த வாளியிலேயே இதற்கான உதவியை நீங்கள் போடுங்க. கீழே நாம் அந்த கோவை சகோதரரை அவருக்கு பக்கத்தில் நிறுத்தி வச்சுருக்கிறோம். நீங்கள் அவங்களுக்கு என்ன செய்யுங்க, நீங்கள் கீழே அதே வாளியில் நீங்கள் அந்த உதவியை போடுங்க. கையில் உங்களுக்கு காசு கொண்டு வரலன்னு சொன்னால் ஜும்மா முடிஞ்ச பிறகு இன்னும் ஒரு 3 நாள் நீங்கள் எடுத்துக்கிடுங்க, 3 நாள் 4 நாள் எடுத்துக்கிடுங்க. பள்ளிவாசலுடைய தலைவரை இமாமை சந்தித்து இந்த வகைக்குன்னு நான் தாரேங்க அப்படின்னு சொல்லி கொடுங்க. நாம் அதையும் சேர்த்து என்ன செய்வோம், அவங்களுக்கு அனுப்புவோம். எனவே இதற்காக நீங்கள் தாராளமாக உதவி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. Allahu Akbar, Shalla la ilaha illallah,